பாருங்க. அந்த 1 வருஷம் அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இதை ஜெயில கிட்ட நல்ல பெயர் வாங்கி அவரே நீ நல்லவன் ஆகிட்ட, ரட்சிக்கப்பட்ட நல்லவன் ஆகிட்ட, இன்னும் ஒரு 1 வருஷம் ஜெயில் தேவையில்லை, நல்ல கேரக்டர் இருக்கு, இன்னும் 3 மாசத்துல அனுப்புறேன்னு சொல்லி அவர்கிட்ட நல்ல பேரை வாங்கி ஜெயிலுடைய ரெக்கார்ட்ல எப்படி இருக்கணும்? கிளீன் சிட்டா. கிளீன் சிட்டா என்னது? யூ ஆர் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை வச்சுக்கிட்ட பிறகுதான் கர்த்தர் அழைத்தாரா இல்லையான்னு தெரியும். ஸோ இங்க இருக்கும்போது உன் பேர்ல நிறைய குறைகள் இருக்கும்போது, உன் பேர்ல நிறைய மிஸ்டேக் இருக்கும்போது, உன் பேர்ல இன்னும் குறைகள் இருக்கும்போது கர்த்தர் அழைத்தாருன்னு சொன்னா அதை நம்பறதுக்கு நான் என்ன காலிஃபிளவரை வச்சிருக்கோம், காலிஃபிளவரை வச்சிருக்கோம், காதலினா பூவா வச்சிருக்கோம். இந்த சபையில உன் மீது எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது, எல்லாமே கிளீன் சிட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். ஜெயில இருந்து என்ன பண்ணணும்? கிளீன் சிட்டா. அப்படின்னா வெளியே போயிட்டு கர்த்தர் என்ன அழைத்தாருன்னு சொன்னா ஏன் நீ ஜெயில இருந்து? ஆமா ஜெயில சர்டிஃபிகேட் பாரு, நான் அங்கே 3 வருஷம் ஜெயில போட்டாங்க. நதிகளை பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க? 2 வருஷத்துலயே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பாஸ்டர் அவங்க என்ன